ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒன் சைட் லவ்வோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம மாஃபியா கிட்னாப்பர் பார்ட் 2க்கு 60 வியூஸ் போயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலில் 20 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அதுக்கும் தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் ஒன் சைட் லவ்வுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் வியூஸ் கம்மியாக போச்சுன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டாக தான் போடுவேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஒயனோட ஸ்டோரியை கேட்டிருப்போம். இப்போ நம்ம ஜேகேவோட ஸ்டோரியும் கேட்கலாமா? சரி, வாங்க கேட்கலாம். இப்போ ஜேகே அன்னைக்கு மார்னிங், அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, காண்டாவது இந்த வேன் வர காலைல 4 மணிக்கு, நான் வர 11th வர வாமா அப்படின்னு சொல்லி அவசரம்னு கிளம்புறாரு. அவர் ஷர்ட்டை அம்மா அயன் பண்ண மறந்துருப்பாங்க. அம்மா இந்த ஒயிட் ஷர்ட்டு யூனிஃபார்ம் வேறு அழுக்காக இருந்ததுன்னா தெரியும், அயன் பண்ணுமா, சுருண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்கவும் டக்குன்னு போட்டு கிளம்பி சோறு அப்படின்றாரு. ஏன்டா இப்படி பறக்கிற அப்படின்னதும், மா எனக்கு இன்னைக்கு டைம் ஆச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கப்பை வாங்கிட்டு அவர் அவரோட ஸ்டாப்புக்கு போகிறாரு. பார்த்தா வேன் கிளம்ப போகிற நேரம். மனுஷன் டக்குன்னு ஏறிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படின்னு உட்காந்துருக்காரு. பார்த்தா வேன் எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. யாரோ ஒருத்தருக்கு டிரைவர் அங்கிள் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஏதோ புதுசாக ஒரு பொண்ணு சேர்ந்துருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை பெருசாக கண்டுக்கலாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக ஒயனந்தில் ஏறியிருப்பா. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் ஒயனை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவர் நிறைய தடவை பார்த்துருப்பாரு. ஜேகேக்கு ஒரு சைட்டு தான் ஒயன், பட் அன்னைக்கு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அப்படியே பார்க்க அப்படியே பார்ப்பாரு. அடிக்கடி கண்ணடிப்பார். பட் ஒயன் என்ன நினச்சிப்பானா, பின்னாடி இருக்க பொண்ணை தான் கண்ணடிப்பார் போல் அப்படின்னு நினச்சிருப்பா. பட் அவருக்கு ஒயனை பிடிச்சிருக்கும், அப்பப்போ கண்ணடிப்பார், எல்லாம் செய்வார். பட் இது ஒயனுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நிறைய தடவை நிறைய ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அது மாதிரி செஞ்சுட்டு அந்த ஐ கான்டாக்ட் போச்சுன்னு சொன்னால அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு, அது கூட மனுஷன் வேணே தான் செஞ்சுருப்பார். அப்பப்போ உங்களை பார்க்கும்போது புதுசாக பார்க்கும்போதெல்லாம் இவ தேவதல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கும். அந்த மாதிரி தான் அடிக்கடி சைட் அடிக்கிறது, பிடிச்ச மாதிரி பார்க்குறது, அழகாக ரசிக்கிறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய தலைவலி என்னென்னா, நீங்கள் அந்த வேனை விட்டு போயிட்டீங்க. ஆனாலுமே அவருக்கு உங்களை சைட் அடிக்கணும்னு ஆசை, பட் செய்ய முடியாது. ஏன்னா அவர் படிப்பில் பிஸியாக என்னார். அப்புறம் 12th வெற்றிகரமாக முடிச்சு காலேஜும் வந்திருப்பார். அப்போ தான் உங்களையும் பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஜேகேவாலையும் உங்களை பார்க்க முடியல, உங்களாலையும் ஜேகேவை பார்க்க முடியல. இந்த மாதிரி போயிட்டுருக்க போது இப்போ ஜேகே காலேஜ் செகண்ட் இயர், இங்கே காலேஜ் ஃபஸ்ட் இயர், ஓகேவா? இப்போ நீங்கள் அவர் படிக்கிற காலேஜுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ஜேகே அங்கே தான் படிக்கிறாரு அப்படின்றது தெரியாது. பட் ஃபேட், அதாவது விதி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுதுன்றது உங்களுக்கு புரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு 1 வீக் அவர் அந்த காலேஜில் இருக்காருன்னு நீங்கள் நோட் பண்ணலை. அது உங்களுக்கு தெரியாது. அவர் ஆனால் உங்களை நோட் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டேவே நோட் பண்ணி உங்களை சைட் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பார். அது உங்களுக்கு தான் தெரியல, அதுதான் உண்மை. அவர் இதெல்லாம் சைட் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதை ஒரு பொண்ணு நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவள் பேர் நம்ம மீரான்னு வச்சுக்கலாம். எனக்கு பேர் எதுவும் தெரியல, அதனால் நான் அந்த பேரை வைக்கிறேன், ஓகேவா? அவள் பேர் நம்ம மீரான்னு வச்சுக்கலாம். அவள் பார்த்துட்டு, லவ்வா?
அப்படியா விஷயம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு போகிறா. போல் நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம ஜேகே சைட் பார்த்தா அவர் ஒயனை தினமும் சைட் அடிக்கிறாரு. ஒயனை அவரை திரும்பி பார்க்க ட்ரை பண்ணாலும் ஒயன் வந்து வேறு யாரும்னு நினைக்கிறா. பட் ஜேகே தான் வந்து மாஸ்க் போட்டு சுற்றுறாரு. அது நம்ம இருக்கிறது அவளுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்பார். பட் ஒயன் வந்து நம்மளை வேறு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பா. இப்படி தான் வந்து ஒரு 6 months கிராஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு திடீர்னு என்ன ஆகுனா, ஒரு நாள் ஒரு பையன் வந்து நடந்து வந்துட்டுருப்பான் அவங்க முன்னாடி காஃபி கப்போட. நீங்கள் வந்து அவனை க்ராஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் பின்னாடி தான் ஜேகே வந்துட்டுருப்பார். டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறான்னா ஜேகே மேலே அந்த காஃபியை ஊற்றிடுறான். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா குனிஞ்சு அந்த காஃபியை எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு என்ன ஆகிடும்னா ஒரு மாஸ்க் வந்து கீழே அவுந்து விழுந்துடும். நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருப்பீங்களா, நீங்கள் ஜேகே முகத்தை பார்த்துட்டு ஷாக்காக திரும்பி உங்கள் முட்டை கண்ணை விரித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சு அந்த மாஸ்க் எடுத்து போட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுறாரு. நீங்கள் இது ஜேகே தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே என்ன நினச்சிட்டாருன்னா உங்களுக்கு அவரை பிடிக்காதுன்னு நினச்சிட்டாரு. பட் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு போல். அதனால தான் அவருக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை பார்த்ததும் ஓடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. பட் அவர் அப்படி நினச்சாருன்னா நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க? உங்கள் 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கிறது இங்கே இருக்கிற மீராவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த காஃபியை ஊற்ற சொல்லியிருப்பதே மீரா தான். அந்த மாஸ்க்கை எடுத்தோட சொல்லியிருப்பதும் அவ்வளோதான். அவள் தான் அந்த பையன் தான் எடுத்து விட்ருப்பான். பட் ஜேகே நினச்சிருப்பாரு அவரு தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. பட் அந்த பையன் தான் எடுத்து விட்ருப்பான். மீரா சொல்லி தான். அப்புறம் அவன் போயிட்டு எங்கே 1000 ரூபாய் அப்படின்னதும் இந்தாடா அப்படின்னு சொல்லி கொடுத்து அவள் அமுச்சு விட்றா. அப்போ தான் மீரா ஸ்மிர்க் பண்ணிவிட்டு இந்த லவ் ஸ்டோரி சீக்கிரம் சேர்ந்துருன்னு நினைக்கிறீங்களா நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறா. இப்படி கொஞ்ச நாள் போகுது. ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுது. அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஜேகேவை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்றீங்க. ஆனாலும் உங்கள் வாயில் அண்ணா அப்படின்ற வார்த்தை வரமாட்டேங்குது. லவ் பண்ணிட்டோம்ல எப்படி வரும், வரல. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நீ யார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாராம் அம்மா. அதனால் அவர் யார் அப்படின்னு கேட்கும். அவனுக்கு என்ன கூட தெரியல, அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஜேகே வந்து தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் நம்ம செய்கிறது சரின்னு நமக்கு தோணுது, நம்ம அதை தான் செஞ்சோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே முடிவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எப்போ உங்களை பார்த்தாலுமே அவர் வந்து தெரியாத மாதிரி தான் காட்டிக்குவார். உங்களுக்கு கஷ்டம்தான் அது. பட் இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு 6 months கிராஸ் ஆகுது. இப்போ ஜேகே ஃபைனல் இயர், நீங்கள் வந்து செகண்ட் இயர், ஓகேவா? இப்போ அந்த மீரா வந்துட்டு அவனும் வந்து செகண்ட் இயர் தான். அவன் என்ன பண்ணுறான்னா ஜேகே வந்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒயின் பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒயின் பேக்லேயும் வச்சுருப்பார். பட் நம்ம மீரா சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா என்ன? அவள் போய் அந்த லவ் லெட்டரை கரெக்டாக தூக்கிட்டு வேற ஒரு லெட்டரை அந்த பேக்கில் வச்சுருவா. அது என்ன லெட்டருன்னு நமக்கு காட்டலை. அதுக்கப்புறமா ஒயன் அதை படிச்சிருப்பா. அவள் முகமே வாடி இருக்கும். அவளும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓகே ஜேகே இதான் உன் முடிவுனா என் முடிவும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ஏதோ நினச்சிட்டு அப்படின்ட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரவுண்டில் கூடியிருக்காங்க. ஜேகே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பார்த்தா ஒயன் வந்து ரோஸோடு நிற்கிறா. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. பட் புரியல. ஆனால் வந்து ஒருத்தன் வந்து உள்ளே வந்து ஒயன் அப்படின்றானா அவனை கூப்பிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இங்கே ஜேகேக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா
உயிராக காதலிச்சிருப்பாரு. பட் அவள் வேற ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்றப்ப மனுஷன் எப்படி இருக்கும், நொறுங்கிட்டாரு. அவர் அப்படியே அவரோட ஒயிட் ஐஸோட ஒயனை பார்த்துட்ருக்காரு. அந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஜேகேவால் கண்டிப்பாக பார்க்கவே முடியல. அவர் டக்குன்னு திரும்பிடுறாரு. திரும்பி பார்த்தா அவங்க ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கற்றுட்டே நடந்து போகிறாங்க. அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்கல்லாம் செம்ம பேரில் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு நல்லா இருக்குது பேரு, நல்லா இருக்குது ஜோடி அப்படின்னு சொல்லி டேய் அவளை நான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரிலாம் பசங்க பேசிட்டு போகிறாங்க. ஜேகேவால் இதெல்லாம் சுத்தமாக கேட்க முடில. அவர் அப்படியே நொறுங்கிட்டார். அப்புறம் அவரும் பாத்ரூமுக்கு போயிட்டு அழுகுறாரு. கதவை தப்பு போட்டு அழுதுட்டு போய் முகத்தை கழுவிட்டு அந்த முன்னாடி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவர் முகத்தை பார்த்து அவள் வேற ஒரு பையனை பார்த்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம அவள் வழியில் போகக்கூடாது. இதுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி பார்த்துட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து காட்டுறாங்க. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து காட்டுறாங்க. இப்போ ஒரு சிஇஓ இன்டர்வியூ எடுக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அவர் ஒரு ரெஸ்யூம் நல்லாயிருக்கு, பட் சில குறைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறையெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே உன்னோட ரெஸ்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு வரா. அப்போ உள்ளே ஒயன் வராரு. உள்ளே ஒயன் வரா. சாரிடா அங்கங்கே எனக்கு இந்த கேரக்டரில் வாய் குளரும், வச்சுக்காதீங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உள்ளே ஒயன் வரா. வந்தோடனே குட் மார்னிங் சார் அப்படின்றா. அவள் குட் மார்னிங் சொல்லி தலையை நிமிந்தி பார்த்தா அந்த சிஇஓ வேறு யார், நம்ம ஜேகே தான். நின்றுட்டு குட் மார்னிங் அப்படின்றாரு. பட் அவர் ஒயனை பார்த்ததும் அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. பட் வெளியே ஒரு துளி காட்டிக்காமல் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிவிட்டு அவர் இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிறைய கொஷின் கேட்குறாரு. பட் எல்லா கொஷினுக்குமே நீங்கள் ரொம்ப டேலண்டட் போல் இருக்குது, செம்மையாக ஆன்சர் பண்ணுறீங்க. அவர் ஒரு நிமிஷம் பர்ஃபெக்ட் அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உள்ளே ஒரு என்ட்ரி. சார் அப்படின்ட்டு வா மீரா அப்படின்றாரு. ஆக்சுவலி அது மீரா தான். அப்போ அவரும் மீட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டியா? ஆமாம் சார் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி வாய மூட்டில் உங்களை பார்த்ததும் அவள் ஸ்டன் ஆகிட்டா. ஆக்சுவலி அவள் இந்த வேலையை செஞ்சுருப்பா. உங்களை இதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்க முடியாத மாதிரி தான் பண்ணிட்டோம் அப்படின்ற நினப்புலாம் அவள் இருந்திருப்பா. பட் நீங்கள் திருப்பி இங்கேயே வேலைக்கு வரதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டு இவங்க 2 பேர்த்தையும் பிரித்தோமே, இதுக்கப்புறமும் இது இந்த வேலைக்கு வந்தானா திருப்பி ஜேகே சார் மடங்கிட்டார்னா ஐயோ வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி மீரா யார் அப்படின்ற மாதிரி கேட்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் மேம் அப்படின்றாங்க. அதாவது ஒயன் சொல்கிறான். அப்போ மீராவும் முடிஞ்சு சொல்லி செலக்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது, ஃபைலை மாற்ற வேண்டியதா அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜேகே ஓகே ஒயன் இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு இமெயிலில் ஒர்க் இருக்கா இல்லையான்றது உங்கள் மெயிலுக்கு வந்துடும், நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வெரி குட் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே மீராவுக்குனா கோபமாக வருது. கையை குலுக்குனார் இல்லையா, அவளுக்கு காண்டாகுது. அப்போ சொன்னி நம்ம வந்துட்டா எனக்கும் வரால சக்காலத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஆக்சுவலி மீரா ஜேகேக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? அப்போ ஜேகேவும் மீரா இந்த மீட்டிங் அப்படின்னு ஆமாம் சார் ஷெட்யூல் இந்தாங்க அப்படின்னு சொல்லி டேப் எடுத்து ஷெட்யூலில் காட்டிகிட்ருக்கா. ஓகே அப்படின்ட்டு ஓகே நம்ம மீட்டிங்க்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க.
ஒயனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. சொல்லுமா, உனக்கு டேட்டுக்கு ஒரு பையனை செட் பண்ணியிருக்கேன்டி, இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஹோட்டல் நேம் சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. எங்கே போவீங்க? ஜேகே போகிற அதே ஹோட்டல் தான். நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறீங்க. அந்த பையன் வேறு ஏதோ ஒரு சைடில் உட்காந்துருக்கான் போல இருக்குது. உங்களுக்கு அது தெரில. பட் கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணவும் ஜேகே எடுக்கும். உங்கள் ஆப்போசிட்டில் ஜேகே இருந்திருப்பாரா. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஜேகேவா எனக்கு பார்த்து பையன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு குடு குடுன்னு ஓடி போயிட்டு நான் ஒயன் அப்படின்னு, நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்த ஒயன் தானே அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஆமாம், அப்புறம் நீங்கள் தான் எனக்கு செட் பண்ண டேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்னது டேட்டா அப்படின்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல வரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி, அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஜேகேவே அமைதியாக இருக்கார். அப்போ நீங்களும் ஆக்சுவலி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுலேருந்து உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃப்ளவர் வாஸில் வந்து ரோஸ் இருக்கும், அதை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன அப்படின்ற மாதிரி வைட் ஐஸில் பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தோணிகிட்ருக்கு. அப்போ வந்து ஜேகே வந்து ஸ்டாப் இட் ஒயன், நோ ஐம் நாட் லவ் வித் யூ, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஐ லவ் யூ ஸோ மச் ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நோ ஒயன், நான் அவனை ஒரு துளி கூட லவ் பண்ணல, இங்கேருந்து முதல்ல போன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட சின்ன பொண்ணாக இருக்க, எனக்கு என் வயசு பொண்ணுங்களெலாம் பிடிக்கும், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். இன்னும் ஒரு 7-8 பார்ட்டுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணது 15 பார்ட். பட் அவ்வளோ தூரத்துக்கு என்னால் ஸ்டோரி யோசிக்க முடியல. ஒரு 10 பார்ட்டு வரும்னா அதுலேருந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி 8 பார்ட்டு ஆக்கிட்டேன். இப்போ வந்து மொதல் பார்ட் போட்டாச்சு, இது செகண்ட் பார்ட். ஓகேவா? ஓகே, நம்ம இதோட இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம். தேர்ட் பார்ட் வந்துட்டு நீங்கள் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக தேர்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஆமீஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா.